இன்னைக்கு அகைன் ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நைட்டே கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பசங்களோட டிஃபன் பாக்ஸ் மட்டும் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். நல்லா தண்ணி வடிய விட்டு கவுண்டர் டாப்லேயே காய வச்சுட்டேன் அப்படின்னா காலையில் எனக்கு ஹரிபரியில் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் எப்போவுமே தண்ணி வடிய விட்டு டிஃபன் பாக்ஸ் மட்டும் தனியாக கவுண்டர் டாப் மேலேயே எடுத்து வச்சுருவேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னவோ ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் சைட் டிஷ் தான் 2 குட்டீஸும் வேறு கேட்டிருந்தாங்க. லஞ்சுக்கு தயிர் சாதம் தான். குக்கரில் ஒரு பக்கம் சாதம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கடலை வேக வச்சுருந்தேன். அது வேகிறதுக்குள்ளே சைடிஷ்க்கு சாய்க்குட்டிக்கு உருளைக்கிழங்கும் பாப்பாவுக்கு முட்டையும் வேக வச்சிட்டேன். சாய்க்குட்டிக்கு எப்போவுமே தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா தான் பிடிக்கும். அதுவும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நீளமாக இருக்கணும். இன்றைக்கி பாப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறமா எனக்கு முட்டை தான் ஃப்ரை பண்ணி வேணும்னு கேட்டிருந்தா, அதனால் அவளுக்குமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழமும் கூடவே வேர்க்கடலையும் வேக வச்சுருந்தேன். அதுவும் பேக் பண்ணி பசங்களை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டேன். நேற்று நைட்டு சோள தோசைக்கு மாவு ஊற வச்சுருந்தேன். ஃபஸ்ட் டைம் சோள தோசை ரெடி பண்ணுறேன். அதுவும் இட்லி அரிசி எதுவுமே இல்லாமல் எப்படி வரும்னு தெரியல. அதனால் கொஞ்சமாக ஊற வச்சு மிக்சிலே தோசைக்கு அரைச்சிருந்தேன். தோசை எப்படி வந்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான டெய்லி ரொட்டீன்ஸ் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.